நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிடும்போது, சாப்பிட்ட அப்புறம் பண்ணுற 5 தவறுகள் உங்கள் டைஜஷனை இம்பேர் பண்ணுது, உங்கள் லிவர் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுது, உங்கள் ஓவரால் ஹெல்த்தை ஸ்லோவாக டேமேஜ் பண்ணுது. அந்த தவறுகள் என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாரும் டெய்லி சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பிட்ற முறையில் நமக்கு தெரியாமல் டெய்லியும் சில தவறுகளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம டைஜஷனை, நம்ம எனர்ஜி லெவல்ஸை, தென் ஓவரால் ஹெல்த்தை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிடும்போது, சாப்பிட்ட அப்புறம் பண்ணக்கூடிய 5 தவறுகள் பற்றி பார்க்க போகிறோம். சிறிய மாற்றங்கள் உங்கள் ஹெல்த்தில் பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற 5 தவறுகள். மிஸ்டேக் நம்பர் 1, பசிச்ச அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நேரம் எம்டி ஸ்டமக்கோட பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது. பசிச்ச அப்புறம் தான் சாப்பிடணுங்கிறது உண்மைதான். ஆனால் நம்மள நிறைய பேர் நம்ம செய்கிற வேலைகள்லையோ இல்லை மொபைல் பார்க்குறதுல இல்லை டிவி பார்க்குறதுல கவனமாக இருக்கிறதுனால பசிக்குதுங்கிற அந்த சென்சேஷன், அந்த உணர்ச்சியை நம்ம உணர்றதில்ல. ரொம்ப லேட்டாக பசி அதிகமாகும்போது, அதாவது நம்ம வயிற்றில் ஆசிட் செக்ரீஷன்ஸ் ஜாஸ்தியான அப்புறம் தான் நமக்கு பசிக்குதுன்னு நம்ம அதை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இது எனக்கும் 1-2 நாள்னால் பரவாயில்ல. டெய்லி ரொட்டீனாக நம்ம இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த பசிங்கிற உணர்ச்சியே இல்லாமல் போயிடும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பசிக்கலை, ஸோ நான் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பசிக்கலை, அதனால் சாப்பிடலை, பசிக்காமல் எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி லாங் கேப் கொடுத்து ரொம்ப ஃபாஸ்டிங்கில் ரொம்ப நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக சாப்பாடு எடுத்துக்கும்போது அது நமக்கு அசிடிட்டியும், ஹார்ட் பர்ன், இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தமான சிம்டம்ஸை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ டைமுக்கு சாப்பிட பழகுங்க. அந்த டைமுக்கு தானாக உங்களுக்கு பசி வரும். மிஸ்டேக் நம்பர் 2, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கிறது. நம்ம நிறைய சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற பட்சத்தில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ஆசிட்ஸ், அதாவது டைஜஷனுக்காக நம்ம வயிற்றில் உருவாக்கப்படுற அந்த ஆசிட்ஸ் டைல்யூட் ஆகி நம்ம டைஜஷன் ப்ராசஸை ஸ்லோ பண்ணிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாப்பாடு சாப்பிட்ற அளவும் குறைஞ்சிரும். ஸோ தண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறையா குடித்தோன்னா நம்மளால் வயிறு ஃபுல்லாக சாப்பிடவும் முடியாது. இன்கேஸ் சாப்பிட்டாலுமே கூட டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம். மிஸ்டேக் நம்பர் 3, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ, கோவமாக இருக்கும்போதோ, இல்லை கவலையாக இருக்கும்போதோ சாப்பிட்றது. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது நம்ம பாடியில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம டைஜஷன் ப்ராசஸை டிலே பண்ணும். அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம டைஜஷனுக்காக தேவைப்படுற டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் சரி, ஆசிட்ஸையும் சரி இன்ஹிபிட் பண்ணும். அதை செக்ரீட் ஆகிறத டிலே பண்ணும். ஸோ இதனால் நம்ம டைஜஷன் ப்ராசஸ் டிலே ஆகும். நமக்கு அசிடிட்டி, ஹார்ட் பர்ன், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு டென்ஷன்லேயோ ஸ்ட்ரெஸ்லேயோ இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிடலாம். மிஸ்டேக் நம்பர் 4, நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு, பர்டிகுலர்லி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சை ஹெவியாக சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மீல் நம்ம ஹெவியாக எடுத்துக்கும் போது நம்ம மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம் ஏற்படும். மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும். இதனால் நமக்கு ஓவர் வெயிட், இந்த வெயிட் கெயின்கான சான்சஸ்லாம் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம ரெகுலராக ஒரே டைமுக்கு சாப்பிட்டு பழகும்போது நமக்கு அந்த நேரத்தில் பசியும் எடுக்கும். இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளத்தையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 5, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கை கழுவாமல் சாப்பிட்றது. கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். எல்லா கிருமிகளும் ஃபஸ்ட்டு நம்ம கையில் மூலமாக தான் அடுத்ததாக நம்ம உடம்புக்குள்ளே போகணும். ஸோ நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்ம 90% நமக்கு வரக்கூடிய இன்ஃபெக்டிவ் டிசீசஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது நம்ம பண்ணக்கூடிய 5 தவறுகள். மிஸ்டேக் நம்பர் 1, ஃபாஸ்ட்டாக சூ பண்ணாமல் சாப்பிட்றது. நிறைய பேர் வேலை பார்க்குற அவசரத்தில் அவசரமாக கடகடன்னு அள்ளி வாயில் போட்டுட்டு ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டைஜஷன் நம்ம வயிற்றுக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வயிற்றுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதில்ல. நம்ம வாயில் எடுத்து வச்சதுலதே நம்ம டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. சாப்பாடை வாயில் வச்ச உடனே அந்த உமிழ்நீரோடு கலந்து அங்கேயே டைஜஸ்ட் ஆக ஆரம்பித்து அது அதுக்கப்புறம் தான் ஈசோஃபேகஸ் வழியாக வயிற்றில் போய் அந்த ஆசிட்ஸோடு கலந்து டைஜஸ்ட் ஆகி, ஸோ வாயிலேயே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நல்லா கடித்து நல்லா உணவை வந்து கூழ் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை விழுங்கணும். இல்லைனா நம்ம டைஜஷன் கண்டிப்பாக டிலே ஆகும். நம்ம ஸ்டமக்குக்கும் லோடு ஜாஸ்தி ஆகும். நம்ம கடகடன்னு அவசரமாக விழுங்குற பட்சத்தில் வயிற்றில் செக்ரீட் ஆக வேண்டிய ஆசிட்ஸோ அந்த என்சைம்ஸோ செக்ரீட் ஆகிறதுக்கு முன்னாடி
ஃபுட்டு வயிற்ற போய் நிரப்பி அது மூலமாகவே நம்ம டைஜஷனை இம்பேர் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக வாயில் நல்லா கடித்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ருசித்து சாப்பிடணும். உணவை நல்லா கடிக்காமல் முழுசாக அவசரமாக விழுங்கும்போது நம்ம டைஜஷன் டிலே ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாகுது. மிஸ்டேக் நம்பர் 2, சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிக்கிறது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போதும் நிறையா குடிக்கக்கூடாது. இதே தான், நம்ம சாப்பிடும்போது நிறையா தண்ணி குடிக்கிற பட்சத்தில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸை இந்த வாட்டர் டைல்யூட் பண்ணுறதுனால நம்ம டைஜஷன் ப்ராசஸ் டிலே ஆகும். ஸோ சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சோ இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியோ நம்ம தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்ற நேரத்தில் ரொம்ப காரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுனா சும்மா கொஞ்சமாக குடிச்சிக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கவே கூடாது. மிஸ்டேக் நம்பர் 3, நம்ம டிவியோ மொபைலோ பார்த்துட்டு நம்ம மைண்டு வேற எங்கேயோ இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது, அதாவது டிஸ்ட்ராக்டட் ஈட்டிங். நம்ம பிரெயினுக்கும் நம்ம வயிற்றுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்ம டிஸ்ட்ராக்டடாக சாப்பிடும்போது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது நம்ம பிரெயினுக்கு தெரியாது. நம்ம வயிறு ஃபுல்லாச்சுங்கிற சிக்னலை பிரெயின் நமக்கு சொல்கிறதுக்கே டிலே ஆகிடும். ஸோ நமக்கு தெரியாமல் ரொம்ப ஓவர் ஈட் பண்ணிவிடுவோம். இப்படி சாப்பிட்ற பட்சத்தில் அன்வான்ட் வெயிட் கெயின், தொப்பை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத ருசித்து நம்ம சாப்பாட்டில் மட்டுமே கவனம் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம சாப்பிடணும். இப்போ காமனாக அதுவும் மோர் தென் 90% பீப்புளுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ராக்ஷன், அதாவது மொபைலும் டிவியும் பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற இந்த பழக்கத்தினால நமக்கு ஓவர் வெயிட் கெயின் ஆகிறது, அப்புறம் தொப்பை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் மட்டுமே கவனத்தை வச்சு நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கடித்து நல்லா சாப்பிடணும். மிஸ்டேக் நம்பர் 4, ஓவர் ஈட்டிங். அதிகமாக சாப்பிட்றது. நம்ம டிவி பார்க்குறதுனாலையோ இல்லை மொபைல் பார்க்குறதுனாலையோ நமக்கு தெரியாமல் ஓவர் ஈட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சதாக இருந்துச்சுன்னா பசி அடங்கினாலும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம்னு சொல்லி நிறைய நம்ம சாப்பிட்ற பட்சத்தில் ஃபேட் ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகிடும். ஃபேட் ஸ்டோரேஜ் நம்ம பாடியில் ஃபேட்டு அதிகமாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்கன்லேயும், ஃபஸ்ட்டு மெயினாக லிவரு, அப்புறம் அடுத்தடுத்த ஆர்கனில் இந்த ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ வேணுமோ, நமக்கு எந்த அளவுக்கு பசிக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும், ஓவர் ஈட் பண்ண வேண்டாம். மெயின்லி நம்ம லிவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். மிஸ்டேக் நம்பர் 5, நம்ம ரொம்ப ஆயிலியாகவும் ரொம்ப ஸ்பைசியாகவும் சாப்பிட்றது. ரொம்ப காரமாகவும் ரொம்ப ஆயிலாகவும் சாப்பிட்ற பட்சத்தில் நம்ம ஸ்டொமக்கோட லைனிங் இரிட்டேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்ன்ற மாதிரி உப்பு, காரம், புளிப்பு, எண்ணெய் இது எல்லாமே அளவாக தான் சாப்பிடணும். ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இது குறைச்சி சாப்பிட்ணுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நிறையா சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்டு ரொம்ப காரமாக, ரொம்ப ஆயிலியாக, இந்த ஃப்ரைடு ஐட்டங்களாக ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்டமக் லைனிங்கை இரிட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம ஸ்டமக்கோட லேயரில் புண்கள், அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் உள்ள இந்த மியூக்கோசல் லைனிங்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப காரமாக ரிப்பீட்டடாக எடுத்துக்க இந்த மியூக்கோசல் லைனிங் டேமேஜ் ஆகிற பட்சத்தில் அடுத்ததாக நம்ம ஸ்டமக்கோட வாலை தான் போய் அல்சர் ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப காரமாகவும் ரொம்ப ஆயிலியாக ரொம்ப ஃப்ரைட் ஐட்டங்களை சாப்பிட்றத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய 5 தவறுகள். மிஸ்டேக் நம்பர் 1, சாப்பிட்ட உடனே போய் படுத்து தூங்கிடுறது. மத்தியானம் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குற அந்த சுகம் இருக்கே அப்பப்பான்னு நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். சாப்பிட்ட உடனே நம்ம படுத்து தூங்கினோன்னா நம்ம டைஜஷன் ரொம்ப டிலே ஆகும். டைஜஷன் டிலே ஆகிறது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ட உடனே படுக்கிற பட்சத்தில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் மேலே வரைக்கும் வந்து, அதாவது டைஜஷனுக்காக உற்பத்தியான அந்த ஆசிட்ஸ் மேலே வரைக்கும் வந்து நமக்கு இந்த நெஞ்சரிச்சல், எருக்களிச்சிட்டு வருது, சாப்பிட்டது மேலே வருது, இந்த மாதிரி நிறைய பேர் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ட உடனே படுக்கிறது தான். குறிப்பாக நம்ம டின்னர் சாப்பிட்டு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் தூங்கணும். அதாவது நம்ம தூங்குறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம டின்னரை முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். மிஸ்டேக் நம்பர் 2, சாப்பிட்ட உடனே டீ இல்லைனா காஃபி குடிக்கிறது. டீயோ காஃபியோ நம்ம சாப்பிட்ட உடனே எடுத்துக்கிற பட்சத்தில் இது நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ட பொருளில் இருக்கக்கூடிய அயனை அப்சார்ப் பண்ண விடாமல் தடுக்குது. ஸோ அயன் அப்சார்ப்ஷன் குறையிற பட்சத்தில் நம்ம ரெகுலராக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நமக்கு அனீமியா, அதாவது ரத்த சோகை வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம வீக்னஸ், டயர்ட்னஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சாப்பிட்ட உடனே டீயோ காஃபியோ குடிக்கிற ஹேபிட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 3, சாப்பிட்ட உடனே ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் நம்ம பாடியோட ஆக்சிஜன் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினோட எய்ம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை மசிலுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் பெரிய எய்மாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம டைஜஷன் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். ஸோ டைஜஷனுக்கு தேவைப்படுற அந்த
பிளட் சப்ளை டிலே ஆகுறதுனால டைஜஷன் டிலே ஆகும். ஸோ நமக்கு இன்டைஜஷன், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக ஸ்ட்ரீனஸான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 4, சாப்பிட்ட உடனே உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துருக்கிறது. எப்படி நம்ம சாப்பிட்ட உடனே ஹெவியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதோ, அதே மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரே இடமா உட்காந்துருக்கவும் கூடாது. ஒரு மைல்டாக வாக்கிங் போகிறது, சும்மா இங்கே கொஞ்சம் ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்த உடனே ஒரே இடமா உட்காராமல் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இல்லைனாலும் நம்ம டைஜஷன் டிலே ஆகும். மிஸ்டேக் நம்பர் 5, சாப்பிட்ட உடனே நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது. ஃப்ரூட்ஸ் நம்ம எம்டி ஸ்டமக்கில் தான் எடுத்துக்கணும். சாப்பிட்ட உடனே நம்ம பழங்களை சாப்பிடும்போது அதுவுமே நமக்கு அசிடிட்டியை மட்டும்தான் ஏற்படுத்தும். எந்த பழமாக இருந்தாலுமே அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அல்சர் பிரச்சனை இருக்கவங்க வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே நான் வாழைப்பழம் சாப்பிடுவேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தவறான பழக்கம் தான். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எம்டி ஸ்டமக்லேயே நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஃப்ரூட்டோட மொத்த நியூட்ரியன்ஸும் உங்களை போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டைஜஷன்லேயும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிடும்போது, சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த 5 தவறுகளையும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். நிறைய பேர் இந்த ஃபுட்ஸ் ரிலேட்டடாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, அந்த மாதிரி ஃபுட் ரெசிபீஸ், இந்த மாதிரி ஷார்ட்ஸு வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணுறத நிறைய பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை நீங்கள் அதில் அவங்க செய்கிறத பார்க்கும்போது, அந்த டெலிஷியஸ் யம்மி டேஸ்டியான அந்த ஃபுட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதும் உங்களுக்கு உங்கள் வயிற்றில் அசிடிட்டி, அதாவது அந்த ஆசிட் செக்ரேஷன், நீங்கள் அதை சாப்பிட போகிறீங்கன்ற மாதிரி உங்கள் பிரெயின் திங்க் பண்ணி உங்களுக்கு வயிற்றில் ஆசிட் செக்ரேஷனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் மறக்க வேண்டாம். ஸோ நீங்கள் நார்மலாக சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கே அந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அசிடிட்டியும், இன்டைஜஷனையும், அல்சரையும் ஏற்படுத்துங்கிறத மறந்துட வேண்டாம். ஸோ எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. இந்த சிறிய மாற்றங்கள் உங்கள் கட் ஹெல்த்தையும் உங்கள் இம்யூனிட்டியும் பெரிய அளவில் மேம்படுத்தும். உணவே மருந்துங்கிறத மறந்துடாதீங்க. இந்த தவறுகளில் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எதை பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.